இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக. 7ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் பருவம் கவிதை பேழை. அறிவியல் தொழில்நுட்பம், அறிவியல் ஆக்கம், கலங்கரை விளக்கம். ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். திக்கு தெரியாதவனுக்கு தெய்வமே கதி என்று சொன்னது அந்த காலம். வழி தெரியாதவனா, வா கூகுள் மேப்பு இருக்கவே இருக்கு என்பது இந்த காலம். அறிவியல் பல முன்னேற்றம் கண்டிருக்கக்கூடிய காலத்தில் வாழக்கூடிய நாம, அறிவியல் கண்டுபிடிப்பு பெரும் நிகழ்ந்திராத ஆனால் தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கிய நம் தமிழர்களுடைய கப்பல் கட்டும் கலை, கப்பலை கொண்டு போர் தொடுத்தல், மீன்பிடித்தல், வணிகம் செய்தல் போன்றவற்றையும் நன்கு அறிந்திருந்தார்கள். கடற்பயணம் செய்வோருக்கு துறைமுகத்தின் இருப்பிடத்தை தன்னுடைய ஒளிக்கரங்களால் வழிகாட்டக்கூடிய துணைவனாகவே கலங்கரை விளக்கம் பார்க்கப்படுகின்றன. அவ்வாறு கலங்கரை விளக்கத்தின் பயனை பாடக்கூடிய சங்க பாடல் ஒன்று நமக்கு பாடப்பகுதியாக வந்துள்ளது. 10 பாட்டு நூல்களாக திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பாணாற்றுப்படை, சிறுபாணாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம் போன்றவை அமைகின்றன. 10 பாட்டு நூல்களுள் பெரும்பாணாற்றுப்படையில் உள்ள ஒரு பாடலே நமக்கு பாடப்பகுதியாக வந்துள்ளது. திருமுருகாற்றுப்படை, பொருநாராற்றுப்படை, பெரும்பாணாற்றுப்படை, சிறுபாணாற்றுப்படை என்று இந்த 10 பாட்டு நூல்களில் ஆற்றுப்படை நூல்களாக 4 நூல்கள் வந்துள்ளனவே. ஆற்றுப்படை என்றால் என்ன? ஆற்றுப்படைனா பாடல்கள் இயற்றக்கூடிய புலவர்கள், பாடல்களை பாடக்கூடிய பாணர்கள், இவங்க எல்லாம் போய் மன்னர்களையும் வள்ளல்களையும் சந்தித்து புகழ்மிக்க பாடல்கள் பல பாடி அந்த மன்னர்களிடமும் வள்ளல்களிடமும் பொருள்கள் பல பரிசாக பெற்று வருவாங்க. அவ்வாறு ஏற்கனவே ஒரு மன்னரை சந்தித்து பரிசு பெற்று வந்த ஒரு புலவர் எதிர்த்தாப்புல வரக்கூடிய அந்த புலவரையோ பாணரையோ பார்த்து, இங்கே பாருப்பா, இந்த வழியில் போய் இந்த இடத்துல தங்கிக்கோ, அங்கே உனக்கு சாப்பாடு வசதிலாம் இருக்கும், அங்கே சாப்பிட்டுக்க, அப்புறமா இங்கே போய் அங்கே போய் அந்த மன்னனை பார்த்து அவரை புகழ்ந்து பாடினாய், ஆனால் உனக்கு தேவையான பொன்னையும் பொருட்களையும் பரிசாக தருவான் என்று வழி கூறி ஆற்றுப்படுத்துதலே ஆற்றுப்படை. அவ்வளவுதான். ஆற்றுப்படை என்றால் வழிகாட்டுதல். தான் பெற்ற பயனை பிறரும் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் வழிகாட்டுவது ஆற்றுப்படையாகும். நம்முடைய பாடப்பகுதி பெரும்பாணாற்றுப்படையில் அமைந்த ஒரு பாடல் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். இந்த பெரும்பாணாற்றுப்படையை பாடியது யாரு என்று பார்த்தோமானால் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இவர் கடியலூர் என்ற ஊரில் வாழ்ந்திருக்கிறாரு. இந்த 10 பாட்டு நூல்களில் உள்ள பெரும்பாணாற்றுப்படையையும் பட்டினப்பாலையையும் இவர் தான் பாடியிருக்கிறார். இந்த பெரும்பாணாற்றுப்படை எந்த அரசனுடைய சிறப்புகளை புகழை பாடுவதாக அமைந்துள்ளது? யாருன்னு பார்த்தோம்னா தொண்டைமான் இளந்திரையன் என்ற அரசனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது தான் இந்த பெரும்பாணாற்றுப்படை. உழவனுக்கு உழவன், மல்லன்னா உழவன், மல்லனுக்கு மல்லன் என்று சொல்லலாம். வீரனுக்கு வீரன், வீரன் என்றால் மறவன், செல்வருக்கு செல்வன், போரிலே மேம்பட்டவன் என்று புகழப்பட்டவன்தான் இந்த தொண்டைமான் இளந்திரையன். தன்னை நாடி வந்த புலவர்களுக்கும் பாணர்களுக்கும் புத்தாடைகளை பரிசாக தந்து
தானே உணவளித்து போற்றக்கூடிய மன்னன் இவன். இவனை போற்றி பாடக்கூடிய இந்த பெரும்பானாற்று படையில் 346 முதல் 351 வரை உள்ள அடிகள் தான் நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளன. கலங்கரை விளக்கம். வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றருஞ் சென்னி விண்பொற நிவந்த வேயாமாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் எங்கிலி உறவு நீர் அழுவத்து ஓடு களம் கரையும் துறை. கடலும் கடல் சார்ந்த பகுதியும் நெய்தல் என பிரித்து வாழ்ந்த தமிழர்களின் வாழ்வில் கலங்கரை விளக்கம் எவ்வளவு முக்கியமான இடத்தை பெற்றிருந்தது, எவ்வளவு அழகாக அமைக்கப்பட்டிருந்தது என்பதனை பற்றிதான் இந்த பாடல் நமக்கு பாடப்பகுதியாக வந்துள்ளது. வானம் ஊன்றிய மதலை போல. மதலை என்றால் தூண். வானம் ஊன்றிய மதலை போல, அதாவது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கிக் கொண்டிருக்கும் தூண் போல இந்த கலங்கரை விளக்கம் தோற்றமளிக்கின்றதாம். அது எப்படி வானம் கீழே விழும்? யாரு காதுல பூ சுத்துறீங்க அப்படின்னு யாரும் கேட்டுறாதீங்க. கலங்கரை விளக்கமானது மிக உயரமாக இருந்தது என்பதனை சொல்வதற்காகவே வானம் விழுந்து விடாமல் இருப்பதற்காக ஊன்றி வைக்கப்பட்ட தூண் போல இருந்தது. அப்ப எவ்வளவு உயரமாக இருக்கின்றது என்பதனை கூறுவதற்காக இந்த அடிகள். இந்த பாடல் வரிகளை தருகிறார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஏனி சாத்திய ஏற்றருஞ் சென்னி. சென்னி என்றால் உச்சி, ஏற்றரும் என்றால் ஏற அரும், அதாவது ஏறுவதற்கு கடினமான, அவ்வளவு எளிதா ஏற முடியாத என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். ஏனி சாத்திய ஏற்றருஞ் சென்னி அப்படி என்றால் கலங்கரை விளக்கத்தின் மேல ஏனிய சாத்தி வைத்து அதில் ஏறினால் கூட எட்ட முடியாத உச்சியை உடையது இந்த கலங்கரை விளக்கம். விண் பொற நிவந்த வேயா மாடத்து. பொற என்றால் பொறுதல், அதாவது மோதுதல். விண் பொற நிவந்த, அதாவது விண்ணை வானத்தை முட்டுமாறு அமைக்கப்பெற்ற, அதாவது மோதுமாறு அமைக்கப்பெற்ற வேயா மாடத்து. மாடம் என்றால் பால்கனி. இன்று நாம் பால்கனி என்று சொல்கிறோம் அல்லவா, அதுதான் அதனுடைய தமிழ் சொல்லுதான் மாடம். வேயா மாடத்து அப்படி என்றால் அந்த மாடத்தினுடைய மேற்சுவர் கூரையால் வேயப்படவில்லை. வேறு என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோமானால் சாந்து கொண்டு பூசப்பட்ட மாடத்தை உடையது இந்த கலங்கரை விளக்கம். அதாவது அந்த மேற்பகுதி வேயப்படலை, எந்த கூரையோ ஓலையோ வச்சு வேயப்படாமல் சாந்து கொண்டு பூசப்பட்டு பின்னை முற்ற அளவுக்கு உடைய அந்த கூரை உடையது அப்படின்னு இதில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கலங்கரை விளக்கத்தில் இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெங்கிலி. இரவில் மாட்டிய கொண்டு போய் தினமும் இரவுல போய் விளக்க போய் மாட்டிட்டு வராங்களா என்றால் இல்லை. நெருப்பு உருவாக்கப்படுகிறது, தீ வைக்கப்படுகிறது. அந்த நெருப்பு எப்படிப்பட்ட நெருப்பு? இலங்கு சுடர் நெங்கிலி. நெங்கிலி என்றால் தீச்சுடர். நெங்கிலி என்ற சொல்லுக்கு தீச்சுடர் என்ற பொருள் இருக்கும் பொழுது ஏன் அதனை இலங்கு சுடர் என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று பார்த்தோமானால், இலங்குதல் என்றால் மிகுந்திருத்தல் என்று பொருள். அதாவது மிகுதியாக ஒளியை தரக்கூடிய தீச்சுடர் என்று பொருளை தருகிறது. சாந்து பூசப்பட்ட மாடத்தில் மிகுந்து ஒளியை தரக்கூடிய
தீச்சுடர் ஏற்றப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பூத கண்ணாடி மாதிரி லென்ஸை வைத்து விளக்கு மூலமாக நாம் இரவு நேரத்தில் கலங்கரை விளக்கத்தில் பயன்படுத்தி கொண்டு வருகின்றோம். ஆனால் அந்த காலத்தில் லென்ஸோ மின்சாரமோ இல்லை இல்லையா? அதனால் அந்த நீண்ட தூரத்திற்கு ஒளியை தருவதாக நெருப்பையே பயன்படுத்தியிருக்கிறார்கள். அந்த நெருப்பு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. உறவு நீர் என்றால் மிகுதியான பெரிய நீர்ப்பரப்பு என்று பொருள். எந்த நீர்ப்பரப்பு? அழுவம் என்றால் கடல், கடலுடைய நீர்ப்பரப்பு. மிகுதியான நீர்ப்பரப்பை உடைய அந்த கடலில் ஓடுகளம், அதாவது அந்த கடலில் ஓடக்கூடிய களத்தை. களம் என்றால் கப்பல், கடலில் ஓடக்கூடிய கப்பல்களை. கரையும், கரையும் என்றால் கூப்பிடுதல். ஆகம் கரையும் என்றெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? கரையும் என்றால் அழைத்தல், கூப்பிடுதல் என்று பொருள். துறை என்றால் துறைமுகம். அப்படி என்றால் துறைமுகம் இங்கே இருக்கின்றது என்று கடலில் ஓடக்கூடிய அந்த கப்பல்களை அழைப்பது போல இந்த கலங்கரை விளக்கத்தில் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய தீச்சுடரானது அழைப்பது போன்று அமைகிறது என்கிறார் புலவர். எனவே தொண்டைமான் இளந்திரையன் நாட்டில் வைக்கப்பட்ட இந்த கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கிக் கொண்டிருக்கும் தூண் போல தோற்றமளிக்கிறது. ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது. மாடத்தின் கூரையானது வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையது. அம்மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு, கடல்ல போகக்கூடிய அந்த களம், கப்பல், துறைமுகம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் கலங்கி நிற்கும் பொழுது இந்த மரக்கலங்களை தன்னுடைய துறைமுகத்தை நோக்கி இந்தா இருக்கு துறைமுகம், வாங்க வாங்க அப்படின்னு அழைப்பது போல அந்த விளக்கு கலங்கரை விளக்கத்தில் வழிகாட்டியாக இருக்கிறது. இந்த கப்பற்படைகளில் பண்டைய காலத்து சோழர்களுடைய கப்பற்படை ஒரு புகழ் பெற்றதாகும். அவர்கள் கடல் கடந்து வாணிகம் செய்ததோடு தங்களுடைய கப்பற்படையால் நாடுகள் பலவற்றையும் வென்று அங்கும் சோழர்களின் ஆட்சியை செலுத்திய விதம் போற்றுதற்குரியது. நம் தமிழர்களுடைய தொழில்நுட்பம் அறிவோம், பெருமிதம் கொள்வோம். நன்றி.